59வது பாடல் வர்த்தமான சொத்துல அதுக்கான பொருள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல விளக்கம் பார்க்கும்போது இன்னைக்கு சொன்னாரு இல்லையா, கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எப்படி வந்து மனசெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, எப்படி நம்ம சம்ஸ்காரம் இருக்கு நமக்கு, எதனால நம்மளால வந்து அந்த மாதிரி பண்ண முடியல, அதை பத்திலாம் அவங்க வந்து பேசினாங்க அதுல. அதே மாதிரி எது அளவுக்கு நமக்கு யோகியதை இருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு நடக்க முடியும். கர்மத்தோட இது ஜெயிக்க முடியாத போது நமக்கு அந்த யோகியதை இல்லாம ஆயிடுது நமக்கு. அதனால அது நமக்கு கிடைக்காமையும் போகுது அப்படிங்கிற போது. சோ அது யோகியம் இல்லாத நிலைமை அப்படிங்கிறது என்ன, கருமத்தை வந்து கருமம் நமக்கு வந்து அங்க அந்தராயம் பண்ணுது, இல்ல நமக்கு வந்து தடையா இருக்கு அப்படிங்கறதான். ஆனா தீர்த்தங்கரெல்லாம் அவங்களாம் வந்து எல்லா கருமத்தையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. என்னென்ன ஜெயிச்சிருக்காங்க அவங்க எல்லாம், மோகினிய கர்மம், அந்தராய கர்மம் எல்லாமே அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்திரியத்தையும் மனசையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்திரியத்தையும் மனசையும் எப்படி ஜெயிக்கிறது, ஏன் வந்து ஜெயிக்க முடியாம இருக்கு? ஏன்னா இந்திரியம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து இந்திரியத்து மூலியமா நீங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், விஷயம் நடந்துட்டே இருக்கும், அது வரைக்கும் நம்மளால வந்து மனசையும் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து இந்திரியத்தோட செயல்பாடு வந்து நிக்கிறதே கிடையாது. அதுக்கும் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு சபையில கேட்டுட்டு இருக்கோம், பிரவச்சனம் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு க்ஷணம் நேரம்னாலும் அந்த பிரவச்சனத்தை மறந்துட்டு அது யார் வந்தாங்க அப்படிங்கறதுல மனசு வந்து உடனே போயிடுது. ஏன்னா மனசுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப இதுவா இருக்கிறது. திருப்பி திருப்பி சொல்றதை வந்து இந்திரியங்களை வந்து இயக்குறது வந்து மனசுலதான் முதல்ல ஏற்படுறது. அது என்ன செய்யணும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அதுலதான் முதல்ல அந்த இது ஆரம்ப புள்ளி மனசுலதான் ஏற்படுது. அதுக்கப்புறம் பாருன்னு சொன்னா கண்ணு பார்க்கும், அதுக்கப்புறம் யோசனை பண்றது அதெல்லாம் வந்து தொடர்ந்து அதுல நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதா. சோ இந்த மாதிரி இந்திரிய வியாபாரம், இந்திரிய செயல்பாடு நடந்துகிட்டே இருக்க வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, மனசுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை நம்மளால கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதா. ஆனா பகவான்லாம் என்ன பண்ணாங்க, இந்திரியத்தை ஜெயிச்சது மூலியமா, மனசை ஜெயிச்சது மூலியமா சோ அவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மைய அதிகமாக்கிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்திரத்தன்மை அதிகமாக அதிகமாக, அப்ப அதிகமாக்குறதுக்கு இன்னும் என்ன பண்றாங்க, தன்னுடைய உபயோகத்தை எங்க செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய ஆத்மா மேல அவங்க உபயோகத்தை வேற எங்கேயும் செலுத்துறது இல்ல. அந்த கண்ட்ரோலுக்கும் சரி, ஸ்திரத்தன்மைய அப்படி நீடிச்சு வச்சுக்கிறதுக்கும் சரி, தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்றாங்க, தன்னுடைய உபயோகத்தை, தன்னுடைய உபயோகத்தை தன்னுடைய ஆத்மாவிலே தான் அவங்க வந்து பண்றாங்க. அதே மாதிரி அவங்க அதுல இருக்கிற தன்னுடைய ஆத்மாவில இருக்கிற அந்த மோக ராகத்தினுடைய துவேஷத்தினுடைய அந்த பந்தம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து விளக்குறாங்க. நம்ம பண்ணோம்னு சொன்னோம்னா, நம்ம இந்திரிய செயல்பாடு இருந்ததுன்னு சொன்னா திருப்பி திருப்பி நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, மோகத்துக்கான பந்தம், ராகத்துக்கான பந்தம், துவேஷத்துக்கான பந்தம் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். ஆனா பகவான் அப்படி பண்ணல அப்படிங்கிற போது இதுல இருந்தெல்லாம் அவர் வந்து விலகிறார் அவர். அப்ப இந்த மாதிரி முயற்சி பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் விலகுறதுக்கு அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லலாம், சாதனை பண்றது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சாதனை செய்ய செய்யதான் அந்த சம்ஸ்காரம் அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு வந்து அந்த உபயோகத்திலயும் ஒரு ஸ்திரத்தன்மை உங்களுக்குள்ள வர முடியும். மனசு வந்து வேற எங்கேயும் போகாம ஆத்மா மேலே நிலைச்சிருக்கிறதுக்கு, ஆத்மா பத்தின சிந்தனையிலே இருக்கிறதுக்கான அந்த ஸ்திரத்தன்மை வர முடியும் அப்படிங்கிறதான். சோ அதுக்குதான் அவங்க என்ன மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, தீட்சை எடுத்த உடனே அவங்க வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, மௌனம் எடுத்துக்கிறாங்க. யாரையும் பாக்குறது கிடையாது, பேசுறது கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ ஆகார சரிக்கு போனாங்கன்னா, போஜனம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே முடிச்ச உடனே அப்படியே திரும்பி வந்துருவாங்க. அவங்க ஆகாரம் கொடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறதோ, ஆசீர்வாதம் பண்றதோ, பேசுறதோ எதுவுமே கிடையவே கிடையாது அப்படிங்கறதான். திரும்பி இதுதான் வந்து தீர்த்தங்கிறதுக்கான புரோட்டோகாலா, அதுதான் வந்து அவங்களுக்கான செயல்முறையா இருக்கு அவங்களுக்கு. இப்ப வந்து நம்ம வந்து நம்ம நம்ம பண்றோம்னு சொன்னா, நம்ம வீடுகள்ல ஆகாரம் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு மகராஜ் வந்தாருன்னு சொன்னா, அப்ப நாம எப்படி வந்து அதுல யோசிக்கிறோம் அப்படிங்கலாம். சோ மகராஜ் வந்தாரு, ஆகாரம் எடுத்துட்டாரு, ஒண்ணுமே பேசாம போயிட்டாருன்னா நமக்கு எப்படி இருக்கு? ஏன் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சம்ஸ்காரம் கொடுத்திருக்கோம். சோ ஒருவேளை அவர் வந்து எதுவுமே பேசல, இல்ல ஆசீர்வாதமே பண்ணலன்னு சொன்னா, நமக்குள்ள அதுக்குள்ள ஏகப்பட்ட
இது வந்து சிந்தனை வந்துடும், நேர்பட்ட தாட்ஸ் வந்துடும், என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். மகராஜுக்கு கோபம் ஆயிடுச்சா, இல்ல அவர் வந்து சாப்பாட்டுல அவருக்கு வந்து எதுவும் சரியில்லையா, அவருடைய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது சாப்பாடு மட்டும் இல்ல, ஈவன் சாதாரணமா கூட வந்து ஆஹ் பேசாம இருந்துட்டாருன்னா மகராஜன் அவர் முடிவு பண்ணிருக்கலாம், நான் வந்து இப்போ இது பண்ணலாம், படிக்கிறதுல ஒப்பிச்சு பாக்குறதோ இல்ல வேற ஏதோ காரணமாவோ அது முடிக்கிற வரைக்கும், இல்ல இன்னைக்கு யார்கிட்டயும் பேசாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணா கூட, நான் தரிசனம் பண்ண போகும்போது விழுந்து கும்பிடும்போது அவர் ஆசீர்வாதம் பண்ணலனாவோ இல்ல அவர் பேசல அப்படின்னாவோ திருப்பி அந்த மாதிரி சிந்தனைகள். ஏன்னா நீங்க முன்னாடி எல்லாம் போயிட்டே இருக்கீங்க, டெய்லி போயிட்டே இருக்கீங்க, அப்ப போன உடனே அவர் பாக்குறாரு, சிரிக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு, இல்ல ஏதாவது கேட்கிறாரு, அந்த மாதிரிலாம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி பண்ணலனாவோ இல்ல ரொட்டீனா கூட அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொன்னாவோ, இவங்க மனசுல ஸ்ராவகனுக்கு எந்த மாதிரி ஒரு நினைப்பு வருது அப்படின்னு சொன்னா, மகராஜுக்கு ஏதாவது பிடிக்கலையா, ஏதாவது கஷ்டத்துல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்துருது. ஏன்னு சொன்னா நமக்குடைய மனசும் சஞ்சலமா இருக்கு, இந்திரிய சஞ்சலமா இருக்கு, மனசு சஞ்சலமா இருக்கு. நமக்கு வந்து அந்த ஸ்திரத்தன்மை பத்தின அந்த இதை பத்தின கவனம் நமக்கு இல்லை அப்படிங்கிற போது, அவங்க அது ஸ்திரமா இருக்கிறதுக்கான அந்த முயற்சி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது, அது நமக்கு புரியாம நம்ம இதே மாதிரி சம்ஸ்காரம் தான் கொடுத்திருக்கோம். என்ன மாதிரி சம்ஸ்காரம் கொடுத்திருக்கோம்? மகராஜ் வந்தாருன்னா பார்த்தாருன்னா இல்ல தர்ஷனம் பண்ணோம்னா நம்ம விழுந்து கும்பிட்டோம்னு சொன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இதெல்லாம் வந்து நம்ம சம்ஸ்கார பதிவு வச்சிருக்கோம். சோ அது மாதிரி நடக்கல அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா நம்மளால அது ஏத்துக்க முடியாததா, அது ஒரு வேற மாதிரி ஒரு சிந்தனைக்குரியதா, நமக்கு வந்து வேற வேற நினைவுகளை அதுல கொண்டு வருது. நம்ம அதுக்குள்ள நாம வந்து நம்மளை போட்டு குழப்பிக்கிறது, நம்ம அது காரணமா கிளேசம் அடையிறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்றோம். ஏன்னா அவ்வளோ பழக்கம், அவ்வளோ சம்ஸ்காரம், அவ்வளோ ஆதத் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய திங்கிங்ல கூட அந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து மனசுதான் உங்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கறது பூரா உங்களுக்கு வந்து மனசுதான் உங்களுக்கு வந்து இயக்குது. எப்ப பார்க்கணும், எதை பார்க்கணும், எத்தனை நேரம் பார்க்கறது, என்ன பண்ணும், அந்த மாதிரி பண்றது பூரா உங்களுக்கு எதனுடைய செயல்பாடு காரணமா நடக்குதுன்னா மனசனுடைய காரணமா நடக்குது. இந்திரியமும் அது என்ன நினைக்குதோ அதுதான் உங்களை செய்ய வைக்குது. சோ ஆத்மா வந்து ஆத்மாவுடைய கண்ட்ரோல்ல மனமோ இந்திரியமோ இப்ப இல்ல அப்படிங்கறதுதான். சோ என்னைக்கு வந்து ஆத்மா கண்ட்ரோலுக்கு வருதோ அப்பதான் அவங்களால வந்து இந்த மனசுல ஸ்திரத்தன்மைய கொண்டு வர முடியும். அதுக்குதான் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ மனசு ஸ்திரமாக்குறதுக்கும் இதுக்கும் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும். சோ இந்திரிய கண்ட்ரோல் இல்லாம செயல்படுதுன்னு சொன்னா, மனசு கண்ட்ரோல் இல்லாம செயல்படுது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால வந்து நம்மளுடைய மனசுல வந்து நம்மளால எதுவுமே வந்து இதுதான் யோசிக்கணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால பண்ணவே முடியறதே கிடையாது. ஈவன் வந்து மனசுல எப்ப வந்து ஒரு தாட் வருது, எப்போ அது வந்து உங்களை இயக்குது அப்படிங்கிறது கூட உங்களுடைய கவனத்துக்கே வர்றது கிடையாது. மனசுல எப்ப தாட் வருது, அது எப்போ உங்களை இயக்குது அப்படிங்கறதுலாம் எந்த சமயத்துல இது நடக்குது அப்படிங்கிறது கூட உங்களால கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. நீங்க இந்திரியத்தை செயல்படுத்துறதுக்கு மனசு மூலியமா தான் ஆர்டர் வந்தாகணும். சோ மனசுலதான் முதல்ல ஏற்படுது. சோ மனசுல எப்ப அந்த மாற்றம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட நம்மளால வந்து செய்ய முடியாததாதான் இருக்கு அப்படிங்கிறதா. அப்ப அது சகஜமா நடக்குது. மனசுல ஏற்படுற சிந்தனை ஆகட்டும், இதுவாகட்டும் நமக்கு தெரியாமையே அது பாட்டு நம்மளுடைய கவனத்துக்கு வராமையே அது பாட்டு மாறிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா மனசே வந்து நானாங்கிற மாதிரி, மனசும் நானும் ஒண்ணுங்கிற மாதிரி, ஆத்மாவும் நானும் மனசும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. சோ நான் தான் நினைக்கிறேன், நான் தான் செயல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருது அப்படிங்கறதாம். சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அதுக்கு கொடுத்திருக்க அந்த மாதிரி பழக்கம், அந்த சம்ஸ்காரம், அந்த மாதிரி மனசுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி சம்ஸ்காரம் தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறதாம். பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு எங்கேயோ போறோம், வெளியில போறோம், ரோட்ல இறங்குறோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்றீங்க? ரோட்ல எல்லா இடத்தையும் பாக்குறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியில எல்லா இடத்தையும் பாக்குறீங்களோ அத்தனை காட்சிகளும் உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள ஒரு விகல்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். அது எப்படி இருக்கு, இது என்ன இருக்கு, அது இருக்கு. சோ உங்களுக்கு 1000 விதமா சிந்தனை, 1000 விதமான யோசனை, அதெல்லாம் உங்களுக்கு அங்க விசாரம் வந்துட்டே இருக்கு. விதவிதமா உங்களுக்கு வந்து விசாரம் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஆனா அதே நீங்க வந்து நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னோ, இல்ல நான் போயிட்டு இருக்கிறது வந்து ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டைம் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க உங்களுடைய கவனம் பூரா எங்க இருக்கும்? இப்ப நம்ம போறது எக்ஸாம் எழுத போறோம், இல்ல பகவானை தரிசனம் பண்ண போறோம், இல்ல விரதம் எடுக்க போறோம், உபதேசம் கேட்க போறோம். அப்போ திங்கிங் வந்து உங்களுக்கு போக்கஸ்டா ஒரு கோயில் தரிசனத்துக்கோ இல்ல உபதேசம் பண்றதுக்கோ இல்ல அந்த மாதிரி போக்கஸ்டா இருந்ததுன்னா அப்ப நீங்க ரோட்ல இறங்கி நடக்கும்போது உங்களுக்கு சுத்தி நடக்கிற அந்த நிகழ்வுகளோ இல்ல உங்களுக்கு சுத்தி இருக்கிற அந்த காட்சிகளோ உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்ல.
சோ அப்ப அங்க வந்து என்னன்னா அதுதான் நம்ம உபயோகம் இல்லாம போக்கஸ்டா இல்லாம ஒரு என்ன சொல் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது பண்றதுக்காக நம்ம இது நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த போக்கஸ்டா இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த மனசுல இருக்க இந்த மாதிரி பலவிதமான விசாரத்தை வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாது. நோக்கம் இல்லாம நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரிதான் இருக்க முடியும். எல்லாம் நோக்கம்னா நீங்க ரோட்ல இறங்குறது மட்டும் இல்ல, லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா நோக்கம் இல்லாம இருந்தோம்னு சொன்னா எங்க யார்கிட்ட வேணா எது வேணா பேசுறது, எப்ப வேணா இது வேணா பேசிட்டு இருக்கிறது, எங்க வேணா இது பண்ண அப்ப மனசு வந்து எதை பத்தி வேணா யோசிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு க்ஷணம் கூட மனசு வந்து நிக்கிறதே கிடையாது. திடீர்னு பார்த்தா இதை நினைச்சிட்டு இருக்கோம், அப்புறம் பாத்தீங்கன்னா வேற எதையாவது நினைச்சிட்டு இருக்கோம். ரொட்டி அது பாட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுல வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி சம்ஸ்காரம் அதுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மனச ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க வெளியில பார்க்காம உங்களுக்கு வர பிரச்சனை பூரா பாத்தீங்கன்னா வெளியில இருந்துதான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர உள்ள இருந்து பிரச்சனையே வர்றது கிடையாது. வெளியில என்ன பாக்குறோம், என்ன பேசுறோம், அதை ஒட்டிதான் உங்களுக்கு வந்து அதை ஒட்டின சின்ன அதை ஒட்டின கிளேஸும் அதை ஒட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கு. அப்ப மனசு வந்து உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். மனச வந்து நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனச வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள்ல இருந்து வெளிப்பொருள்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள் அது வெளியில வந்து அது ஈடுபடுதோ மத்த விஷயங்கள்ல ஈடுபடுதோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணும் எல்லாத்தையும் இழுத்து உங்க ஆத்மா பக்கம் அதை நினைக்கிறதுக்கான பயிற்சியை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கலாம். அந்த மாதிரி பயிற்சி கொடுக்க கொடுக்கதான் அப்ப வந்து என்ன பண்ணும்னா மனசு வந்து புற நிகழ்வுகளால புற காட்சிகளால புற தொடர்புகளால அது வந்து என்ன ஆகாம இருக்கும், நான் விச்சலித்து ஆகாம இருக்கும். அதாவது என்ன சொல்றது ஒரு விகல்பம் எல்லாம் இல்லாம இருக்க முடியும், ஸ்டடியா இருக்க முடியும். உங்களுக்கு இதுவா இல்லாம இருக்கும் அப்படிங்கறத ஸ்திரமா இருக்க முடியும். அஸ்திரமா இல்லாம ஸ்திரமா உங்களுக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதாம். அப்போ உபயோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதாம். அதனால மத்தவங்களை பத்தி நினைக்கிறதுனால மத்தவங்களை பத்தி சிந்தனை பண்றதுனால மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனசு வந்து இந்த மாதிரி வந்து பலவிதமா பல விதிகளோட நினைக்கிறது பண்றதெல்லாம் அது வந்து செய்யுது அப்படிங்கறதாம். விதவிதமா யோசனை வந்துகிட்டே இருக்குது, அது நிக்கிறதே கிடையாது அப்படிங்கறதாம். அப்ப என்ன ஆகுதுன்னா மனசும் இந்திரியமும் உங்க மேல ஆதிக்கம் செலுத்துது. சோ அந்த ரெண்டும் உங்க மேல ஆதிக்கம் செலுத்துற வரைக்கும் உங்களால உங்களை எதுவுமே பண்ணிக்க முடியாது அப்படிங்கறதாம். அப்போ வந்து என்ன ஆகும், உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆத்மாங்கிற இருப்பே உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். இந்திரியமே தானா, மனசே தானா அப்படிங்கிற பொழுது சோ அது என்னென்னலாம் சொல்லுதோ அது வழியில நடக்கிறதுக்கு இது வந்து தராய தயாராயிடுது அப்படிங்கறதாம். அதனால மனசு வந்து அதே உங்களுக்கு பார்க்கும் போதே அது வந்து நிக்கிறதே கிடையாது. பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி எதுக்குமே அது நிக்கிறதே கிடையாது. தானே வந்து அந்த விஷயங்கள் அதுல உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதாம். சோ மனசுக்கு வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செய்யறது அதுக்கு வந்து ஒண்ணும் கஷ்டமா கூட இருக்காது. அது ரொம்ப சௌகரியமா அதை தானா திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கிறது. அதுக்கு என்ன கஷ்டம்னா மனச ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுதான் கஷ்டம் அது. அதனால அப்ப நம்ம வந்து அதுக்கு வந்து மனச ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மனச வந்து நீங்க ஒருமுகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிற போது அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியான பலனா இல்லாம எதுல வேணா நிலைக்க வைக்கிறதுன்னு ட்ரை பண்ணாம நாம வந்து ஒரு நல்ல உயர்ந்த இதுல வந்து மனச வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கான பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மனச வந்து பக்தி மேல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றோம். மனச பக்தியில உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து உங்களால என்ன பண்ண முடியும், மனச ஜெயிக்க முடியும், இந்திரியத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதா. அதனால வந்து அது மூலியமா தான் வந்து பகவான்லாம் ஜெயிச்சதுனாலதான் அவங்க வந்து முக்தியும் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கேவல ஞானம் அதெல்லாம் பிராப்தியும் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கலாம். சோ அப்ப அவரு பார்க்கும்போது சோ எப்படி வந்து பகவான் பக்தி பண்றோமோ சோ அதே மாதிரி பகவானை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியும் குணம்லாம் பத்தி அவருக்கு. அவர் இந்த மாதிரி ஜெயிச்சதுனாலதான் அவர் வந்து முக்தி அடைஞ்சிருக்காரு, அவர் வந்து கேவல ஞானத்தை பிராப்தி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற போது சோ பக்தி செய்யும் போது சோ பகவான நேர பார்க்கும்போது நாம வந்து அந்த குணங்களை பத்தி
ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஸோ இவர் இதெல்லாம் ஜெயிச்சிருக்காரு, இதெல்லாம் கடந்து வந்திருக்காரு, இதெல்லாம் சரி பண்ணியிருக்காரு, அதனாலதான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்த நானும் அடையணும் அப்படிங்கிற பொழுது, அப்ப அந்த மாதிரி நீங்க பகவான் கிட்ட இருக்கும்போது பகவான ஸ்மரன் பண்ணி அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது, அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம மனசையும் இந்திரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதான். சோ இதுல இந்த பாடல்ல என்ன சொல்றாரு, அவருதான் நீங்க தான் நேதான்னு சொல்றாரு இல்லையா, பக்தி மூலியமா தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க இதெல்லாம் ஜெயிச்சதுனாலதான் நீங்க என்னவா இருக்கீங்க, நேதாவாவும் இருக்கீங்க. ஜெயிச்சது ஒண்ணு, அதுக்கப்புறமா தலைவராவும் இருக்கிறது. சோ தலைவரா இருக்கிறதுன்னு சொன்னா யார் உங்களுக்கு இதுவா இருக்காங்க அப்படிங்கறதான். அதனால தலைவரா இருக்கிறதுக்கும் அவர் அதுல சொல்றாரு. இதுல நேத்தா இல்லையா, அதுல முதல்ல ஜெயித்தான்னு சொல்றாரு, ஜெயிச்சவரும் நீதான் சொல்றாரு. 2வது லைன்ல பாத்தீங்கன்னா நேத்தான்னு சொல்றாரு. ஏன்னா நீ ஏன் தலைவரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, யாரு ஜெயிச்சிருக்காங்களோ வழி நடத்துறவங்க, யார் வழி நடத்துறதுக்கான தகுதி இருக்கோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும், நேத்தா அப்படின்னு சொல்றோம். சோ எது வழியோ, சரியான வழி காட்டுறோம், அவங்களதான் நேத்தான்னு சொல்ல முடியும். சோ பகவான் என்ன பண்றாரு, எல்லாரும் அவரு எதை அடைஞ்சாரோ அதே மத்தவங்க அடையறதுக்கும் வழி காட்டுறாரு. சோ அப்ப பகவான் தான் உங்களுக்கு அவரு நமக்கு தலைவரா இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால எந்த குணங்கள் அவர் அடைஞ்சாரோ அந்த குணத்தை நாமளும் அடையணும்னு சொன்னா, இப்ப அவர் நேதாவா இருந்து வழி காமிச்ச போது அந்த வழியில நாம அடையும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த குணங்களையும் அடைய முடியும் அப்படிங்கறதுதான். நம்ம சொல்றோம், நம்ம குணங்கள் பத்தி பேசும்போதெல்லாம் எப்படி மங்களம் சொல்றோமோ அதே மாதிரி உத்தமம் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு ஆஹ் இதுவா சொல்றோம், மங்களம் எப்படி வணக்கத்துக்குரியதோ அதே மாதிரி உத்தமம் தான். சோ உத்தமம் கூட யார சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட இந்த குணங்கள் நிறைஞ்சிருக்கோ அவங்க அவங்கள உத்தம் அப்படின்னு சொல்லலாம். சோ யாருக்கிட்ட எல்லாம் இருக்கு, பகவான் கிட்ட எல்லா குணம் இருக்கு. குணம்னு சொன்னா என்ன சொல்றோம், க்ஷமா குணம், அதே மாதிரி இதுல சொல்றோம் இல்லையா, தசலட்சணில 10 சொல்றோம், அந்த மாதிரி நிறைய குணங்கள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி குணங்கள்லாம் யார் அடைஞ்சிருக்காங்களோ, சோ அந்த மாதிரி குணங்கள் அவர் அடைஞ்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் அந்த குணங்கள் இருக்குன்னு பார்த்தா ஸ்ராவகம் கிட்ட அந்த மாதிரி உத்தம குணங்கள்லாம் இருக்கிறது இல்ல. சோ பகவான் உத்தமமா இருக்காரு. யாருக்கெல்லாம் உத்தமமா இருக்காரு, யாருக்கிட்ட எல்லாம் இப்ப குணம் எல்லாம் சொல்றோம், க்ஷமா அதெல்லாம் சொல்றோம். சோ அந்த குணங்கள்லாம் முனி மகராஜ் கிட்டதான் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால முனி மகராஜுக்கும் அவர் என்னவா இருக்காரு, பகவான் நேதாவாவும் இருக்காரு, உத்தமமாவும் இருக்காரு அப்படிங்கறதான். சோ அதனால நம்ம என்ன சாதாரணமா ஸ்ராவகன் என்ன பண்ணணும்னா, நாம ஒரு தலைமை இருக்கணும். பகவான் தான் தலைமை நேதாவா இருக்க முடியுமே தவிர, தலைவரா இருக்க முடியுமே தவிர, இப்ப ஜனங்கள்ல பார்த்தோம்னா நான் தான் தலைவன், நான் தான் செய்வேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்பொழுது அதெல்லாம் அந்த தலைவங்கிற அந்த தலைமை பண்புக்கு போகணும், இல்ல நான் தான் தலைவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே முதல்ல விடணும் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி, நீ விட்டனா கூட உலகம் தானா இயங்கும். கேட்கலாம், நான் செய்யாடி என்ன பண்றது, நாட்டுல லீடர்ஸே இல்லைன்னு சொன்னா நாட்டை எப்படி வழி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா, நாட்டை வழிய அது பாட்டு நடக்கும். நீங்க ஒண்ணு எதுவுமே பண்ண வேண்டிய, யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உலகம் இயங்கிட்டே தான் இருக்கணும். உலகமும் சரி, தேசமும் சரி, எல்லாம் இயங்கிட்டே இருக்கும். தலைவர்கள்னா இருக்கட்டும், ஜனாதிபதி இதுவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அது பாட்டு நடக்குமே தவிர உங்களாலதான் அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கறதான். சோ அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு. அப்படி இல்லாம நான் தலைவனா இருக்கிறேங்கிற போது, அப்ப யார் மேலேயாவது என்னுடைய அதிகாரத்தை நான் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிற போது என்னால என்னவா இருக்க முடியாது, சரியான தலைவனா இருக்க முடியாது அப்படிங்கறதான். சோ என் தலைவனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் மேல அதிகாரம் செலுத்துறதுன்றது குணம்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அதனாலதான் பகவான் உண்மையான தலைவனா நேதாவா இருக்காரு அப்படிங்கறதான். அதே மாதிரி அவர் பேத்தாவாவும் இருக்காரு. நம்ம தத்துவார்த்தத்திலேயே படிப்போம், கர்ம பூப்ரதானம் அப்படின்னு சொல்லிட்டு, பேத்தானாம் கர்ம பூப்ரதாம். சோ பேத்தானம் அப்படின்னு சொன்னா அது என்ன, உடைக்கிறது இல்ல தூள் தூள் ஆக்குறது அப்படிங்கறதான். சோ இதுலயே அவர் பேத்தா அப்படின்னு சொல்லி, நீங்க தான் பேத்தானா, நீங்க கர்மம் அவ்வளோ அடர்வா இருந்த, அவ்வளோ இதுவா இருந்த கர்மங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தூள் தூளா ஆக்கிட்டீங்க. அதனால நீங்க பேத்தாவா இருக்கீங்க அப்படிங்கறதா அந்த பாடல்ல சொல்றாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஞாத்தா அப்படின்னு சொல்லி, ஏன் நீங்க ஞாத்தாவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஞானம். சோ உங்களுடைய ஞானத்துல எல்லாமே, உலகம் முழுவதுமே அது உங்களுக்கு வந்து அந்த ஞானத்துல தெரியுது. உங்களுக்கு எதுவும் அதுக்கு முயற்சி பண்றது தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அந்த ஞானத்துல எல்லாமே உலக விஷயங்களும் எல்லா இதுவும் எல்லாமே தெரியுது அப்படிங்கறதுனால நீங்க வந்து நேத்தாவா இருக்கீங்க அப்படிங்கறதா இந்த பாடல ஒரு ஒரு லைன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பகவானுடைய குணங்களை திருப்பி திருப்பி நம்ம வந்து பக்தி பண்றது மூலியமா தான் அந்த குணங்களை நாமளும் வந்து அடைய முடியும் அப்படிங்கலாம். சோ அந்த குணங்களை அடையணும்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும், ஸ்மரன் பண்ணணும். அதை திருப்பி திருப்பி நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்தனை பண்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நினைச்சு பாக்குறோமோ, அப்ப நம்மளுடைய மனசு வந்து என்ன ஆக முடியும் அப்படின்னு சொன்னா பவித்திரமாக முடியும். ஏன்னா சிறந்த குணங்களை நினைக்கிறதுனால மனசும் வந்து உங்களுக்கு வந்து பவித்திரமா ஆக முடியும், விசுத்தியும் அடைய முடியும் அப்படிங்கிறது. சோ அது மட்டும் இல்லாம பகவானுடைய அனந்த தானம், பகவான் அனந்த தானம் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவர் பொழிஞ்சிட்டே இருக்காரு. சோ அந்த அனந்த தானத்தையும் உங்களால வந்து பிராப்தி அடைய முடியும் அப்படிங்கதான். எது மூலியமா? இந்த மாதிரி பக்தி பண்றது மூலியமா, ஸ்மரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலியமா தான் நம்மளால வந்து அந்த அனந்த தானத்தையும் பிராப்தி அடைய முடியும், மனசு விசுத்தி அடையவும் முடியும் அப்படிங்கதான். அதனால அதுக்கு நம்ம வந்து தயாராகிட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 60வது பாடல். 60வது பாடல்ல பாத்தீங்கன்னா அங்க முதல்ல இங்க வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். சோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னுதான். சோ இங்க பக்தின்னு சொன்னா கூட இன்னும் எவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னமும் இதுல வந்து அந்த எப்படி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கான இது இதுல பத்தி கொஞ்சம் பேசுறாரு. சோ பாடல் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏ வீர சித்த கதி பூஷண வீத்த காம துப்பியம் நமோ ಅಂತ್ಯಜಿನ ತೀರ್ಥಂಗರ ಪ್ರಮಾನ್ ಸರ್ವಜ್ಞ ದೇವ சகலார்த்த விநாசகாய துப்பியம் நமோ நத முனீந்திர கணேஷிதாய். சோ இவ்ளோ அடைமொழிகள் சோ பகவானுக்கு வந்து கொடுத்திருக்காரு. வீரன் கொடுத்திருக்காரு, சித்தகதி பூஷன் கொடுத்திருக்காரு, வீத்த காம அப்படி கொடுத்திருக்காரு, அப்புறம் வந்து அந்தியஜன தீர்த்தங்கர பிரமாண சர்வஜ்ஞ தேவ சகலார்த்த விநாசகாய அப்புறம் நத்த முனீந்திர கணேஷிதாய். சோ இத்தனை அடைமொழி கொடுத்திருக்காரு. சோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பாட்டு பாத்தீங்கன்னா அதுல சித்தகதிக்கு பூஷன் தும் ஹோ, காம ரஹித் ஹோ தும் ஹோ வீர, ஹே அந்திம ஜன तीर्थंकर प्रभु तुम प्रमाण मम हर लो पीर, मम हर लो पीर, सभी दुखों के नाशक तुमको देव हमारे तुम्हें नम, गणधर और मुनीश्वर नमते हे परमेश्वर तुम्हें நமன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நமன் பண்றது மனன் பண்றது அதுதான் உங்களுக்கு வந்து மனசை நிறுத்துறதுக்கான சரியான வழி அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனசை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா முன்னாடி பின்னாடி அத பத்தி முன்னாடியும் போகாம இருக்கணும், பின்னாடியும் இந்த மனசை செலுத்தாம இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். முன்னாடி நடந்த பத்தியும் சிந்தனை பண்ண வேண்டாம், எதிர்காலத்துல வர்றத பத்தியும் யோசிக்க வேண்டாம். சோ ரெண்டுத்தையுமே நீங்க மனச முன்னாடியும் போக விடாம பின்னாடியும் போக விடாம தடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து மனச வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பாடல சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? முதல்ல நமன் பண்ணும், இல்லைன்னு சொன்னா மனன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நமன் பண்றதுன்னா நமஸ்காரம் பண்றது, சோ பக்தி பண்றது, பகவானுடைய ஸ்துதி பண்றது. சோ அந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு மனசு வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா மனன் கரும், மனன் கரோனா நினைக்கிறது, திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குறது. சோ சித்த பகவான வந்து நினைச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா வந்து மனசுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவும் அதை பத்தின சிந்தனை. சரி, ஆனா இப்ப சித்த பகவான் நம்ம நேர்ல பார்க்க முடியாது, இருந்தா கூட நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து
நினைச்சு பார்க்கணும். நம்ம நினைக்கிறது மூலியமா சித்த பகவானும் சரி, அரகந்த பகவானும் சரி, நம்மளுடைய கண்ல நமக்கு காட்சியா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்க முடியும். எப்போ நம்ம நினைக்கும் பொழுது அந்த மாதிரி நம்ம மனன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நம்ம எங்க இருக்காரு பகவான்? சித்தசிலாக்கு மேல இருக்காரு. சோ இவ்வளவு பிரதேசம் இருக்கு, இதுக்கு மேல பகவான் இருக்காரு. எங்க இருக்காரு? அனந்தானந்த சித்த பரமேஸ்வரி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, அது உங்களுக்கு முன்னாடி எல்லா சித்த பகவானும் உங்களுக்கு முன்னாடி காட்சி தர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, உங்களால மனச என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி சிந்தனை பண்றது மூலியமா, நமன் பண்றது மூலியமா உங்களுக்கு அந்த மாதிரி மனச கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் உங்களுக்குள்ள பாங்க. அப்ப நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு அப்ப அந்த மாதிரி நமன் பண்ணும்போது, மனன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அகம் அகம்னா உங்களுடைய இந்த பாவனை என்ன சொல்றது, மான கஷாயம் அந்த மாதிரி கஷாயம் இருக்கு இல்லையா, நான் இருக்கிறது இல்லையா, அது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க உடைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுல மூழ்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தானாவே அது விட்டு போயிடும் அப்படிங்கிற. பகவான்லாம் அந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. பகவான் எப்படி அவர் தன்னுடைய கஷாயங்களை ஜெயிச்சாரு, எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணாரு, இந்திரியங்களை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன பாவம், அப்படிப்பட்ட பகவான நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற பாவம் நமக்கு சோ மனன் எவ்வளவு அதிகமா பண்றோமோ அப்போ நமக்கு நமன் பண்றதும் நிறைய பண்ண தோணும். திருப்பி திருப்பி நமக்கு நமஸ்காரம் பண்ண தோணும். அப்ப திருப்பி திருப்பி அந்த நமஸ்காரம் பண்ண பண்ண அந்த என்ன ஆகும்னா, நம்மளுடைய மனசு என்ன ஆகும்னா பவித்திரமாகும் அப்படிங்கிறதான். சோ மனசு பவித்திரமாகிறதுக்கும் விசுத்தி ஆகிறதுக்கும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல வர்றதுக்கும் இதை தவிர வேற உபாயம் இல்ல அப்படிங்கிறது. ஆச்சாரியெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களாமும் எப்பவும் இதே மாதிரிதான் சிந்தனை, இதே மாதிரி தியானம் இதுலதான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆகமங்கள்லாம் பிசிக்கலா நிறைய கிடைக்குது. ஊருக்குள்ளதான் இருக்காங்க நிறைய, சரியா ஊருக்குள்ள நடக்குது. சோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆகமம்லாம் கிடைக்க முடியும், படிக்க முடியும். ஆனா அதே பழைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காடுகள்ல இருந்தாங்கன்னு சொன்னா மகாராஜெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஆகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. குரு இருப்பாரு, இவங்க சிஷ்யர்கள் இருப்பாங்க. சோ குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை உன்னிப்பா கேட்டு அதுக்கப்புறம் அதை சர்ச்சையா பேசுறது, அவங்களுக்குள்ள பேசுறது, திருப்பி திருப்பி அதை அவர் என்ன சொன்னாரோ அதையே என்ன பண்றாங்க, நாள்புறம் என்ன உபதேசம் பண்றாரோ, என்ன விஷயத்த அவர் கத்து கொடுக்குறாரோ அதையேதான் அவங்க என்ன பண்றாங்க, நாள் பூரா அவங்க அதையே இது பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து சாமுயிக்ஸ், அதாவது எல்லாருமா சேர்ந்த சுவாத்தியாயம் நடக்குது. ஏன்னா குருதான் சொல்றாரு, மத்தவங்க யாருக்கிட்டையும் என்ன கிடையாது, புக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆகமெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் சொல்றதை கேட்கறாங்க, எல்லாரும் இது பண்றாங்க. அப்புறம் அதை பத்தி திருப்பி இவங்களுக்குள்ள பேசுறாங்க. அதெல்லாம் பண்ணும்பொழுது அது சாமூகிக் சுவாத்தியாயமா அது ஆகுது அப்படிங்கதான். அதுக்கப்புறமா சரி அது முடிஞ்சதுக்கு எப்பவுமே பேசிட்டே இருக்கிறது இல்லையா. சோ அது முடிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரோ, என்ன நம்ம கேட்டோமோ, என்ன அவர் படிப்பு சொல்லி கொடுத்தாரோ, என்ன சொன்னாரோ விஷயம், அதை என்ன ஞானம் கொடுத்தாரோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், எழுதி வைக்கிறதுக்கான எதுவும் குறிப்பு எடுக்கிறதுலாம் வழி இல்லை. சோ மனசுக்குள்ள எடுத்ததுதான், கேட்டது மட்டும்தான். சோ கேட்டதை திருப்பி திருப்பி என்ன பண்ணி ஆகணும், திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணி ஆகணும். அப்பதான் அது மறக்காம இருக்க முடியும். அப்பதான் அதை உள்வாங்கிக்க முடியும். சோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நாள் பூரா, நீண்ட நாள் நேரம் பூரா அவங்களுக்கு இதே மாதிரி மனன்லயும் தியானத்திலையும் தான் அவங்களுக்கு கழிஞ்சிருக்கு அப்படிங்கறதான். சோ அதனால்தான் அவங்க மனசெல்லாம் பவித்திரம் அடைய முடிஞ்சது அப்படிங்கறதா. சோ அவங்க பவித்திரம் அடைஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க மனசு விசுத்தி அடைஞ்சுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நினைக்கும் போது எப்படி தொடர்ந்து அதை பத்தின சிந்தனையில இருக்கும். அந்த சிந்தனையும் வெறும் சிந்தனை மட்டும் பத்தாது, கூடவே அவங்களுக்கு என்ன இருந்தது, வைராகிய பாவனையும் இருந்தது. சோ அதே மாதிரி ராகத்தோட இருந்தேன்னு சொன்னா இவ்வளவு அபியாசம் பண்ண முடியாது. நாள் பூரா அபியாசம் பண்றாங்க அப்படிங்கிற பொழுது அவங்களால அந்த அபியாசம் பிரயோஜனம் இருக்கு. அபியாசமும் பண்ணும் நாள் பூரா இந்த மாதிரி மனன் சிந்தனை மூலியமா. அதே மாதிரி அந்த அபியாசம் எதோட சேர்ந்துதான் இருக்கணும், வைராகியத்தோட சேர்ந்துதான் இருக்கணும், ராகத்தோட சேர்ந்துதான் இருக்க கூடாது அப்படிங்கிற. அப்படி இருந்ததுன்னாதான் மனசு பவித்திரமாகதாகட்டும்,
விசுத்தி அடையறதாகட்டும், அதுக்கப்புறம் மனசை வந்து ஸ்திரமா இருக்கவும் முடியும். மனசு வந்து சலனம் இல்லாம விச்சலித்தாகாம இருக்க முடியும். உங்களுக்கு வந்து ஸ்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ எல்லாரும் என்ன சொல்றீங்க? மகராஜ், என் மனசு வந்து ஒருமுகமாக மாட்டேங்குது, சிந்தனை பண்ண முடியல, எனக்கு இது பண்ணிக்க முடியலன்னு சொன்னா, வைராகிய பாவனையும் இல்ல, அந்த அளவுக்கு நீண்ட அபியாசமும் இல்ல அப்படிங்கிற பொழுது மனசு எப்படி உங்களால ஸ்திரம் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஞானத்துக்கான அபியாசம் பண்ணுங்க, வைராகியத்துக்கான பாவனைய பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறதாம். சோ அதனால என்ன சொன்னாங்களோ, பிரவச்சனம் கேக்குறீங்க, ஆகமம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற அந்த ஞானத்தான அபியாசம் பண்ணணும். கூடவே வந்து இந்த வைராகியத்துக்கான பாவனையும் பண்ணணும் அப்படிங்கிறதாம். மகராஜ் எல்லாம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு நீண்ட ஆயுளா இருந்தாலும் சரி, பூர்வ கொடிய ஆயுளா இருந்தது அப்படின்னா கூட, அந்த ஆயுள் முழுவதுமே அவங்க எப்படி கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த மனன் நமன்ல தான் அவங்களுடைய பூரா வாழ்க்கையுமே கழிஞ்சிருக்கு அப்படிங்கிறதாம். அது மூலியமா தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆத்ம இது வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. ஆத்ம சுத்திய அவங்க வந்து அடைஞ்சாங்க. ஆத்ம சுத்தி அடையறதுன்னா, சோ ஆத்மாவோட அந்த கருமங்கள் இருந்தது இல்லையா, அந்த கருமங்களோட சம்பந்தம் நஷ்டம் அடைஞ்சது அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி எவ்வளவு அபியாசம், எவ்வளவு காலம், எவ்வளவு அபியாசம், என்ன மாதிரி ஒருமுகப்படுது, அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படி பண்ணும்போதுதான் அந்த ஆத்மா வந்து சுத்தி அடையுது. அதே மாதிரி கர்மங்களோட தொடர்பு அதுக்கு வந்து நஷ்டம் அடையுது அப்படிங்கிறதா. அது வந்து நமக்கு வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து மனச வந்து பவித்திரமாக்குறதுக்கு இதை விட உங்களுக்கு வந்து சிறந்த வழி வேற கிடையாது அப்படிங்கிறதாம். சோ அதனால மனசை பவித்திரமாக்கணும், விசுத்தி அடைய வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் எப்பவும் உங்களுக்கு வந்து பகவான் பத்தின ஸ்மரன், அதை பத்தின நமன் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். அது மூலியமா தான் உங்களால உங்களை மனச பவித்திரம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதாம். அதனால அதை தவிர வேற வழி இல்ல, உபாயம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாடல பாத்தீங்கன்னா, பகவான வந்து சித்தகதி பூஷன் அப்படின்னு சொல்றாரு. சித்தகதிக்கான ஆபூஷன், ஒரு அலங்காரமா சித்தகதிக்கு, சித்தகதிய அலங்காரம் படுத்துற மாதிரி இவர் வந்து சித்தகதிக்கான அலங்காரமா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல வந்து சோ அப்ப அப்படிப்பட்ட சித்தகதிக்கே அலங்காரமா இருக்கிற சித்த பகவான நீங்க வந்து உங்க மனசுல தேடுங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம எந்த காட்டுல இருக்கோம்? மகாவீர் சுவாமி காட்டுல இருக்கோம். அவருடைய சாசன காட்டுல இருக்கோம். மகாவீர சுவாமியோ இப்ப இல்ல. அவர் எங்க இருக்காரு? சித்தலோகத்துல இருக்காரு. சோ தேடுங்க. மகாவீர் சுவாமி சித்தலோகத்துல எங்க இருக்காரு? அனந்த அனந்த சித்தருக்கு மத்தியில பகவான் மகாவீர் சுவாமியுடைய அந்த அஹ், ஆத்மா எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடுங்க. எதுல தேடணும்? உங்களுடைய சிந்தனையில தேடுங்க. உங்களுடைய ஞானத்துல தேடு. சோ பகவான் எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் எங்க இருந்து மோட்சம் போனாரோ அதனுடைய உச்சியில நேரா மேல அந்த இடத்துல அதே கோடு நேர்கோடு போட்ட மாதிரி போனீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தோட உச்சியில எந்த பாயிண்ட்ல அந்த பாவாபுரி இந்த இந்த பத்ம சரோவர்ல இருந்து மோட்சம் போன இடத்துல நேர்கோடு போட்டீங்கன்னா உலக உச்சி வரைக்கும் போன அந்த உச்சியில தான் மகாவீர் சுவாமியோட ஆத்மா நிலைச்சு இருக்கும் அப்படிங்கறதாம். அதனால அப்ப அதை வந்து நீங்க தேடுங்க. அப்ப வந்து உங்க பகவான், நம்ம பகவான், மகாவீர சுவாமி, இந்த கடைசி சுவாமி சாசன பகவான், அவரை வந்து நம்ம வந்து தேடணும்னா அந்த இடத்துல இருந்து நேரா அவரை வந்து தரிசனம் நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறதா. சோ அங்க வந்து பகவான் ஸ்திரமா இருக்காரு. அவரை வந்து நீங்க திருப்பி திருப்பி ஸ்மரணம் பண்ணி உங்க மனசும் அந்த மாதிரி ஸ்திரம் ஆக முடியும் அப்படிங்கிறதாம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரமாணமாவும் இருக்காரு. பிரமாணம்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ற, நம்பகத்துக்கு உரியவராகவும் அவர் வந்து இருக்காரு, ஸ்திரமா இருக்காரு. சித்தகதி பூஷன், அதுக்கப்புறமா வந்து ஆஹ் ஆஹ் தீர்த்தங்கிறதா இருக்காரு. அது அந்தி தீர்த்தங்கிறதா இருக்காரு. அப்புறமா வந்து பிரமாணமா இருக்காரு. சர்வஜனாவும் இருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வஜன் அது முன்னாடியே பார்த்தோம், ஞாத்தா சொல்லும் போதே பார்த்தோம். இங்கேயும் சர்வஜ தேவன் சொன்னா எல்லாமே அறிந்திருக்கிறதுனால அவர் சர்வஜனாவும் இருக்காரு. அவருடைய ஞானத்துல எல்லாம் தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து சகல
அர்த்த விநாசகாய. அர்த்தனா உங்களுக்கு வந்து துக்கம் உங்களுக்கு. சோ எல்லா துக்கங்களையும் விநாசம் பண்ணக்கூடியவரா இருக்காரு அப்படிங்கறதுதான் பகவான். ஏன்னா அவர் வந்து அவருடைய துக்கம் பூரா அவர் எல்லாமே விளக்கிட்டாரு. எப்படி விளக்குனாரு? அவர் வந்து தியானம் மூலியமா, தபம் மூலியமா, அபியாசம் மூலியமா தான் பண்ணியிருக்காரு இல்லையா? சோ உங்களுக்கு வந்து காம இச்சையெல்லாம் இல்லாம இருக்கீங்க நீங்க. அதெல்லாம் விலக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அபியாசம் பண்ணி இதையும் கர்மங்களையும் நீக்கிட்டீங்க அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து துக்கங்கிறதே இல்ல. அப்ப யாரெல்லாம் அவரை துக்கத்தை ஜெயிச்சதுனால, துக்கத்தை ஜெயிச்சவர்கிட்ட நம்மளும் சரணடையும் போது, அவரை பத்தி திங்க் பண்ணும்போது, அவரை பத்தி ஸ்மரன் பண்ணும்போது, துக்கம் வந்து தானேவே வந்து என்ன ஆயிடும்? விலகி போயிடும் அப்படிங்கிறதா. யாரெல்லாம் வந்து பகவானை ஸ்மரன் பண்றாங்களோ அது துக்கமும் தானே விலகிப்படும். அவர்கிட்ட போறவங்களுக்கு, அவரை பத்தி நினைக்கிறவங்களுக்கு, பக்தி பண்றதுக்கு அப்படிங்கிறதான். சோ பகவானுடைய ஸ்துதி பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மளுடைய துக்கம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். பகவான் கிட்ட போய் உட்கார்ந்தவனே புலம்ப ஆரம்பிச்சிடும். இது ஏன் அப்படி இருக்கு? அது ஏன் அப்படி இருக்கு? எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அந்த மாதிரிலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து அவரு எவ்வளவு கஷ்டங்களை ஜெயிச்சிருக்காரு, அவரு எந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து சிந்தனை பண்ணிருக்காரு, எப்படி அவரால ஜெயிக்க முடிஞ்சது, 22 பரிசகங்களை ஜெயிச்சாரு, எல்லா துன்பங்களையும் ஜெயிச்சாரு. அப்படி எப்படி அவர் ஜெயிச்சிருப்பாரு? அதை ஜெயிக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, என்ன பண்ணாரு, அந்த மாதிரி திங்கிங்கே நம்ம போறதே கிடையாது. நம்மளது அவருடைய துக்கம்லாம் பெரிய துக்கம்லாம் இருந்து அவங்களாம் ஜெயிச்சாங்க. ஆனா இத்தினோட துக்கம் வந்ததுக்கே நம்ம என்ன பண்றோம்? அதை நினைச்சு புலம்புறது. அதுதான் பகவான் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அவர் இந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சாரு, எப்படி ஜெயிச்சாரு, அந்த துக்கங்களை எப்படி போக்கிக்கிட்டாரு, ஏன் அவருக்கு துக்கம்? ஏன்னா அவருமே ராஜாவா இருந்தவர் தான். அவ்வளவு வசதிகள் தான் அவருக்கு இருந்திருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராரு. அவருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் ஏற்பட முடியும். சரீரத்துக்கு கஷ்டம் ஏற்பட முடியும், மனசுக்கு கஷ்டம் ஏற்பட முடியும், மானசீகமாவும் அவங்களுக்கு உள்ள மனசுக்குள்ளேயும் துக்கம் வர முடியும். ஏன்னா அவ்வளவு ராஜாவா இருந்தேன்னு சொன்னா எவ்வளவு இதுவா இருந்திருக்கும், எந்த மாதிரி இதுவா இருக்கும், அந்த உடம்புக்கு எவ்வளவு சௌகரியங்கள் கிடைச்சிருந்திருக்கும், அந்த மனசுக்கு விரும்பினதெல்லாம் கிடைச்சிருக்கும், எல்லாமே கிடைச்சிருந்தது. சோ அவங்களுமே அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வரும்போது, ராஜ்குமாரா இருந்து அவங்க தீட்சை எடுத்துட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்க முடியும், வந்திருக்கும், வர முடிஞ்சிருக்கும். உணவு கூட சொல்லுங்க, எல்லாம் தானா கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப இவர் வீடு வீடா போய் கையேந்தணும், ஆகார சரிக்கு போய் நிக்கணும் இவரு. சோ அதுவும் அவங்க குடுக்கறதுதான் சாப்பிட முடியும். என்ன குடுக்குறாங்களோ அப்ப இன்னொரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னு சொன்னோம். சோ அந்த அந்த லைஃப் முதல்ல இருந்த வாழ்க்கைக்கும், தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் இருந்த வாழ்க்கைக்கும் சோ பகவான் எப்படி சாதிச்சாரு? அத பத்தி எல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி. சோ அத பத்தி எல்லாம் யோசிச்சோம்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள துக்கமே வராது. ஏன்னா அவரு துக்கப்படலை அப்படின்னா அவருக்கு வந்து அது புரிஞ்சுது அப்படிங்கறனால அது அவர் வந்து துக்கமா நினைக்கல. ஏன்னு சொன்னா துக்கமா நினைக்க அதை பத்தி யோசிக்காம அவர் வந்து எங்க புத்தியை செலுத்துறாரு? ஆத்மாவுக்குள்ள செலுத்துறாரு. ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்றாரு, பகவான் பத்தி ஸ்மரன் பண்றாரு. சோ சிந்தனை அவங்களுக்கு அவங்களுடைய உபயோகத்தை, அவங்களுடைய மனசு எங்க உபயோகத்தை செலுத்துறாங்கன்னா பகவான் மேலயும் ஆத்மா மேலயும் செலுத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இது துக்கமா தெரியல அவங்களுக்கு. நம்மளுடைய உபயோகம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம புறத்து மேலேயே செலுத்துறோம், நம்ம உடம்பு மேல செலுத்துறோம், நம்ம பக்கத்துல இருக்கவங்க மேல செலுத்துறோம். அதனாலதான் நமக்கு அது வந்து துக்கமா தெரியுது அப்படிங்கறதா. சோ மனச வந்து ஆத்மா மேல செலுத்துனதுனால அவரால வந்து அது துக்கம் இல்லாம இருக்க முடிஞ்சது அப்படின்னா. சரி அவங்களுக்கும் இருந்திருக்கும், சரீர கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு இதெல்லாம் இருந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். அப்போ அவங்க வந்து அது துக்கமா இல்லாம அந்த துக்கத்தை எப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து ஆத்மாவை மனச வந்து ஆத்மாவுல செலுத்தினது மூலியமா தான் அது அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதாம். அதனால வந்து அதே மாதிரி அவ்வளவு ஜெயிச்ச அந்த பகவானுடைய சரணத்தை வந்து யாரெல்லாம் வந்து ஸ்மரன் பண்றாங்களோ, மரண் பண்றாங்களோ, ஸ்மரண் பண்றாங்களோ அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த துக்கம்லாம் விலகி போயிடும். துக்கம் துக்கம் இல்லாததா ஆயிடும் அப்படிங்கறதாம். So, அதனால எந்த துக்கமா இருந்தாலும் அவர் ஒண்ணும் அது வந்து அழுதுட்டு எல்லாம் இல்ல. அவர் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அவரால எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்கறதா. ஆனா நமக்கு ஏன் துக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை, நம்மளோட நம்ம எந்த வீட்டுல இருக்கோமோ அந்த வீடு, அந்த வீட்டுல இருக்கிற நம்ம யாருன்னு சொல்றோம், நம்ம உறவுகள் சொல்றோம். சோ இவங்க காரணமா இவங்களோட நம்மளுடைய இணைப்பு இருக்கிறதுனால நான் வந்து என்ன நினைச்சுக்கிறேன், இது என் வீடு, என் குடும்பம், என் பையன், என் மனைவி, என் கணவன்னு நம்ம இணைச்சுக்கிறோம். நம்மளுதுன்னு நம்ம இணைச்சுக்கிறோம். சோ அது காரணமாதான் நமக்கு வந்து என்ன வருதுன்னா இந்த துக்கம் வருது. துக்கம் வந்து நான் அதே வந்து பெரிய டிப்ரெஷன்ல எல்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த
இணைப்பு தான் காரணமா இருக்கு. சோ அப்ப அந்த இணைப்பு வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்க கூட இணைச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க உபயோகம் மனசோட உபயோகம் இந்த மாதிரி புற வஸ்து மேல அவ்வளோ அதிகமா ஈடுபடுதோ, அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, துக்கம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதா. அப்போ துக்கம் வந்து விலகணும்னு சொன்னா, துக்கத்தை யாரு ஜெயிச்சிட்டாங்களோ, அவங்களோட நம்ம வந்து சந்திப்ப அதிகப்படுத்திக்கணும். இங்க யாரோட இப்ப நம்ம இணைச்சிட்டு இருக்கோம்? நம்ம வீட்டோட இணைச்சிட்டு இருக்கோம். யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்களோ, அவங்களோட இணைச்சிட்டு இருக்கோம். அப்ப நாமளும் துக்கம் அடைகிறோம். சோ அப்ப இப்ப என்ன பண்ணணும்? யாரு துக்கத்த ஜெயிச்சிருக்காங்களோ, அவங்களோட நம்ம வந்து நம்மள வந்து இணைச்சுக்கணும். அப்போதான் நம்மளால வந்து அந்த துக்கத்துல இருந்து தப்பிக்க முடியுமே தவிர, அது இல்லாம வேற வழியில நீங்க துக்கத்துல இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க டாக்டர் கிட்ட போனா டிப்ரஷன் அதிகமாயிடுச்சு, மனசுல சோர்வு அதிகமாயிடுச்சு, இது அதிகமாயிடுச்சு, மாத்திரை மருந்தாலாம் உங்களுக்கு வந்து மனசோட நிலைமையெல்லாம் உங்களால மாத்த முடியும். ஏன்னா டாக்டரே வந்து அவருமே டிப்ரஷன்ல இருக்காரு. அவருக்குமே துக்கம் போல. அவரும் துக்கத்துல இருக்காரு. அவரு எப்படி உங்க துக்கத்த வந்து போக்க முடியும்? யார் அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சிருக்காங்களோ, யார் ஜெயிச்சிருக்காங்களோ, அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னாதான் அந்த துக்கத்துல இருந்து வெளில வர முடியும் அப்படிங்கிறதான். இவங்க டாக்டர் சொல்ற மாதிரியோ, இல்ல அவங்களும் கூட சொல்றாங்க. சைக்காலஜி இப்ப போறாங்களா டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, மனநோய்க்கு பாத்தீங்கன்னா கூட அவங்கள கூட உங்கள வந்து வேற எதுலயாவது ஈடுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு இது குடுங்க. உங்களுக்கு நீங்க டைவர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க பாட்டு கேட்கறதுக்கோ, இல்ல இது பண்றதுக்கோ, அவுட்டிங் போங்க, இங்க பண்ணுங்க, படம் பாருங்க, இத கேளுங்க, மியூசிக் கேளுங்க, எல்லாம் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நாழி கேட்க முடியும்? எவ்வளவு நாழி பண்ண முடியும்? மனசு எவ்வளவு நிறைய சோகத்துல இருந்ததுன்னு சொன்னா, நீங்க என்னதான் பாட்டு கேட்டீங்கனாலும் உங்களால வந்து உங்க மனச துக்கத்துல இருந்து வெளிய துக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். உங்களால அந்த பாட்டு கேட்கறதுல மனசு வந்து லயிக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான். அதனால துக்கத்த ஜெயிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னாதான், நம்ம துக்கத்துல இருந்து தப்பிக்க முடியுமே தவிர, நீங்க வந்து அத டைவர்ட் பண்ணிலாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ துக்கத்த ஜெயிக்கணும்னு சொன்னா, யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களோட உங்க தொடர்ப வச்சுக்கணும். சோ அவங்கள நீங்க அடிக்கடி சந்திக்கணும். சந்திச்சு அவங்களோட தொடர்ப அந்த இணைப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால துக்கத்துல இருந்து வெளில வர முடியும். ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான். சோ இது வந்து துக்கத்த ஜெயிக்கிறதுக்கான மனச பவித்திரம் பண்றதுக்கும் அது வந்து வழியா இருக்கு அப்படிங்கிறதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பாடல் வந்து 61. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா, அ அதுல பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, தீர்த்த புண்ணிய ஜலம் அஞ்சன शुद्ध भूता भव्याः पुरा समभवन् कलिपाप पूता नाना नयोपनय शब्द विभंग भंगे तीर्थे निमंजन विदेह किमु वंचितக श्याम श्याम. சோ இது வந்து 61வது ஸ்லோ. அதுக்கு வந்து ஹிந்தி பாடல் பாத்தீங்கன்னா, आप तीर्थ के पुण्य नीर में डूब डूब कर शुद्ध हुए, भव्य हुए जितने भी पहले तो खली पाप विशुद्ध हुए, नाना नय उपनय अरु जिसमें शब्द भंग की लहरें हो, ऐसे तीर्थ में डुबकी हम लेने में क्यों वंजित हो. இதுக்கு நேரா பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து தீர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதனால தீர்த்தங்கிறது சொல்றோம். தீர்த்தம்னா என்னன்ற அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் வந்து உங்களை வந்து ஆஹ் கரையேத்துறவங்க, தீர்த்தனா தீர்த்த சலானா அப்படின்னு சொன்னா, யார் கரையேத்துறாங்களோ உங்களை வந்து இதுல இருந்து சம்சார இதுல இருந்து கரையேத்துறாங்களோ அவங்கதான் வந்து அதுதான் வந்து உங்களுக்கு தீர்த்தமா இருக்க முடியும். யார் அதை செய்யறாங்களோ அவங்க தீர்த்தங்கராக இருக்க முடியும். இன்னைக்கு அவங்க இல்ல அப்படின்னா கூட அவங்க சொன்ன வச்சனம் இருக்கு, அவங்களுடைய உபதேசம் இருக்கு, அது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து தீர்த்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். அதனால பகவானும் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி தீர்த்தத்துல குளிச்சு குளிச்சுதான், மூழ்கி மூழ்கிதான் அவர் என்னவானாரு? தீர்த்தங்கரரா ஆனாரு. சோ எந்த மாதிரி தீர்த்தத்துல? அந்த தீர்த்தங்கிற படியும் புண்ணியத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவருமே அந்த மாதிரிதான் ஆனார். சோ அவரு வந்து கேவல ஞானம் அடையும் போது, அதே மாதிரி மோட்சம் அடையும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி
அதுவும் மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். சோ தான் மட்டும் அடையாம மத்தவங்களையும் அவர் உயர்த்துறதுக்கு பண்ணிருக்காரு அப்படிங்கறதான். அதனால ஒரு ஜென்மம் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜென்மத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டே வராங்க. ஒரு ஜென்மத்துல தான் அதை அடையிறதுக்கான அந்த மூழ்கி அடையிறதுக்கான முயற்சி அவங்களுக்கு வந்து பண்றாங்க. சோ அந்த பிறவியில எப்போ அவங்க வந்து மோட்சம் போறாங்களோ, கேவல ஞானம் அடையிறாங்களோ, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நிறைய உயிர்கள் அந்த சமயத்துல முன்னேறுறாங்க. அதாவது சம்சாரத்துல இருந்து வெளில வர்றாங்க அப்படிங்கிறதா. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம வந்து நம்ம சுத்தி இருக்கிற அந்த குடும்பத்தோட இதுவோட அந்த சிலந்தி வலையில சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சிலந்தி வலையில சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து வெளியில வர முடியாம இருக்கு. சிலந்தி வலையில சிக்கிட்டு இருக்கோனே தெரியல நமக்கு ஒண்ணு. அடுத்தது வந்து அதை அறுத்துட்டு வெளில வர்றதுக்கும் நமக்கு வந்து மனசு வந்து நமக்கு இல்ல, அதுக்கான முயற்சியும் நம்ம வந்து பண்ணதில்லை. சோ அதே மாதிரி பகவான் வந்து அந்த முயற்சிய பண்ணாரு. அவரும் சம்சாரத்துல தான் இருந்தாரு அப்படின்னா கூட அவரு அந்த சிலந்தி வலையில இருந்து வெளில வர்றதுக்கான முயற்சி பண்ணாரு. எது மூலியமா முயற்சி பண்ணாரு? இந்த தீர்த்தத்துல மூழ்கி மூழ்கிதான் அவரு வந்து அத முயற்சியா பண்ணார். சோ அந்த முயற்சி பண்ணது காரணமா அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஞானங்கிற ஆனந்தம், ஞானமும் ஆனந்தமும் கிடைச்சது. சோ அப்ப நாமுமே அந்த தீர்த்தத்துல மூழ்கினாதான் நம்மளால ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி அப்ப எப்படி பண்ணோம்? சோ அது கிடைச்சது நம்ம வந்து அன்னைக்கு பகவான் நேரடியா இருந்தாரு. அவருக்கு கிடைச்சதுல அவர் பண்ணாரு. சோ இன்னைக்கு நமக்கு வந்து என்னென்ன கிடைச்சிருக்கோ, இந்த ஞானத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உபயோகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா. இன்னைக்கு பகவான் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு பகவான் வாணி இருக்கு. இப்போ கேட்கிறோம், உபதேசம் கேட்கிறோம், பிரவச்சனம் கேட்கிறோம். சோ அப்புறமா இல்லாம கூட போகலாம். இப்ப ஏன்னா இந்த பிரவச்சனமே நடக்கும்போது எந்த ஊர்ல இந்த பிரவச்சனம் பண்ணாரோ, சாதுர்மாசம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருந்து அவர் கண்டிப்பா போறாரு. விகாரம் ஆயிட போகுது. அதுக்காக தான் அவர் சொல்றாரு. சோ நான் இல்ல அப்படின்னா கூட, சாதுர் மாசம் முடிஞ்சது அப்படின்னா கூட, நான் இல்ல அப்படின்னா கூட, நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னா கூட, நீங்க இன்னைக்கு இந்த 4 மாசம் என்கிட்ட இருந்து கிடைச்சது இல்லையா உங்களுக்கு அந்த ஞானத்தை திருப்பி திருப்பி நீங்க வந்து ஸ்மரன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க திருப்பி திருப்பி சொன்னது அந்த வச்சனம், அந்த என்ன நீங்க கத்துக்கிட்டீங்களோ அந்த விஷயம், நான் மகாராஜ் கிட்ட உட்கார்ந்து அவர் அன்னைக்கு பேசும்போது இது கேட்டோம், இது அடைஞ்சோம், இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத திருப்பி திருப்பி நீங்க வந்து ஸ்மரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணிக்க முடியும்? நீங்க ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கறது. அதனால நம்ம என்ன பண்ணா, நமக்கு என்ன இன்னைக்கு கிடைச்சிருக்கோ அத வந்து நம்ம ஸ்மரன் பண்ணி பண்ணி நம்மளும் அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கறதுதான் அந்த பாடல்ல அவர் சொல்றாரு. எல்லாமே கடைசி 4 பாடல் வர வர எல்லாமே கடகடன்ட்டு அவரு 1 2 மீனிங் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டாரு. அதனால அடுத்தது 62வது பாடல். அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனால புண்ணிய தீர்த்தத்துல நம்ம வந்து புண்ணிய தீர்த்தத்துல மூழ்கணும் அப்படின்னாதான் நம்மளால வந்து ஆனந்தம். சோ தீர்த்தங்கிறது எது நம்மள கரையேற்றுமோ, எது நம்மள வந்து கரை சேர்க்குமோ அதுல மூழ்குது. நமக்கு இப்ப இருக்கிறது வந்து சாட்சாத் தீர்த்தங்கிறது இல்ல அப்படின்னா கூட அவருடைய வாணிங்கிற ஆகம தீர்த்தம் இருக்கு. சோ அதுல மூழ்கி 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 மூழ்கினா திருப்பி திருப்பி சுவாத்தியாயம் பண்ணி பண்ணி நாம நம்மள அதுல இருந்து கரை சேர்த்துக்கிறது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு மூழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஆனந்தம் அடைய முடியும் அப்படிங்கிறதும். 62வது பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பாலே அப்பி பால இதி பிரதிபாசத்தே யோ யோ யவனே அப்பி மதகாம் பட்டாபி மத்தி சம்சார சாகர தட்டஸ்தித புண்ணிய பாஜாம் சித்தி பிரபித் சுரபவத் தமகம் நமாமி. சோ பகவான நமஸ்காரம். என்னென்ன குணங்கள் சொல்லி பண்றாரு, என்ன இதுல சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஹிந்தி பாடல் வந்து बाल्य अवस्था में भी पालक से प्रतिभासित होते हैं, वर यवन में भी मदमाते काम स्फुटक को जीते आप पुण्यवान जो खड़े हुए हैं संस्कृति सागर के तट पर, उन्हें सिद्धि में पहुंचाते नमन आपको कर ஷிர்த பாடலுக்கு
பொருள் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பருவத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பாலகன், அதை ரட்சிக்கிறவங்களா. அதாவது என்ன சொல்றது, நம்ம வந்து வளர்க்குறோம்னு சொல்ல, அப்புறம் அம்மா வந்து பாத்துக்கிறாங்க, குழந்தைங்களை வளர்க்குறாங்களா சொல்லல. அவர் அவர் வந்து சின்ன குழந்தையா இருந்தாரு அப்படின்னா கூட, அந்த குழந்தைத்தன்மை எல்லாம் அவருக்கு இருந்து, அப்பவுமே அவர் வந்து என்னவா இருந்திருக்காருன்னா, பாலகன், அதாவது பரிபாலிக்கிறவங்கன்னா இருந்திருக்காரு. மத்தவங்கள பாலன் பண்றவங்களா, மத்தவங்கள காப்பாத்துறவங்களா இருந்திருக்காரு. அதே மாதிரி யவன அவஸ்தையில கூட சோ அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அவரு காமத்துக்கும் சரி அதெல்லாம் அந்த அவங்களோட எல்லாம் அவர் வந்து கமண்டு, காமம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கூடயும் போரிட்டு அதையும் ஜெயிக்கிறவரா இருந்திருக்காரு. எப்போ? யவன அவஸ்தையில கூட. சம்சார சாகரத்தோட கரையில இருந்துட்டு இருக்க புண்ணியாத்ம உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா சித்தி அடைய வச்சிருக்காரு. சோ அதனால வந்து அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல நேரடியான பொருள் வருது. சோ அதனால அதுல விளக்கம் சொல்லும் போது அவர் சொல்றதுதான். சோ அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட அவர்கிட்ட வந்து அந்த மத்தவங்கள பாதுகாக்கிற, மத்தவங்கள வளர்க்கிற, போஷிக்கிற அந்த மாதிரி குணம் தான் அவர்கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கறதான். அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு குழந்தைன்னு சொன்னா அந்த ஆஹ் அந்த பாலகத்தன்மை அவர்கிட்ட இருந்தது கிடையாது. அவர் எப்பவுமே வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து 3 ஞானத்தோட பிறக்குறாங்க, ஞானத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க கிட்ட வந்து அந்த அறிவியல் தனமான ஒரு ஞானமின்மை தனமான அந்த மாதிரி செயல்பாடோ இல்ல அந்த மாதிரி இதுவும் அவங்க கிட்ட இருந்ததே கிடையாது. சோ யுவராஜா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஆதிநாத சுவாமி பகவான் காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பதானே உங்களுக்கு வந்து இதெல்லாம் அந்த கல்ப விருட்சம்லாம் நின்னு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறது எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம போகுது. அப்படிங்கிற போது ஜனங்கள்லாம் வந்து யார்கிட்ட கேக்குறாங்க, அந்த நாட்டோட அரசன் யாரப்ப ரிஷபகுமாரோடைய அப்பா நாபிராஜ், அதாவது ஆதிநாத சுவாமி தீட்சைக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து முறையிடுறாங்க, இந்த மாதிரி நாங்க எப்படி எங்க வாழ்க்கைய நடத்துறது அப்படிங்கிறது. அப்ப நாபிராஜ் என்ன சொல்றாரு, அவரு அட்வைஸ் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, நேரா போய் யார பார்க்க சொல்றாரு, ரிஷபகுமார போய் பாருங்க, அவரு உங்களுக்கு வழி சொல்வாரு அப்படின்னு சொல்றாரு. சோ ஜனங்களும் அவர்கிட்ட போறாங்க. அப்ப அவரு வந்து எப்போ ரொம்ப யுவ அவஸ்தையில, அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, சின்ன வயசு அப்படின்னா கூட, அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு இருந்த அவதி ஞானம் மூலியமாலாம் தெரிஞ்சுக்கிட்டு எது எப்படி பண்ணும், எதை பண்ணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அசி மசி கிருஷி அதெல்லாம் அந்த 6 ஆஹ் இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு தேவையான 6 இதெல்லாம் என்னென்ன செஞ்ச வாழ்க்கை முறைக்கு இதெல்லாம் சொன்னா 6 வேலைகளை பத்தி எல்லாம் அவர் வந்து அது எப்படி செய்யணுங்கிற விதி பத்தி எல்லாமும் அவர் வந்து சொல்லி கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஞானம் வந்து அவ்வளவு சமர்த்தனா அவங்களுடைய இதுவா இருந்திருக்காங்க. சோ குழந்தை அவஸ்தையில கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூக்கொழுது, மூக்கு தொடச்சோம், மூஞ்சி தொடச்சோம்னா யாருடைய உதவியும் அவங்களுக்கு தேவைப்பட்டதே கிடையாது. ஏன்னா குழந்தை வந்து அவ்வளவு சுந்தர சரீரத்தோட இருக்கக்கூடிய குழந்தை. யாரையும் தன்னுடைய இதுக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத வாழ்க்கை. அவ்வளவு சாமர்த்தியமா, அவ்வளவு புண்ணியசாலியா அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத. சோ அவங்களுக்கு யாருடைய துணையும் தேவைப்படாம இருந்திருக்கு அப்படிங்கிறதா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட மகாவீர சுவாமி. அதே மகாவீர சுவாமிக்கு நம்ம படிச்சிருக்கோம், அவருடைய வரலாறு படிக்கும் போதும் படிச்சிருக்கோம். சன்மதி அப்படின்னு பகவானுக்கு பேர் வர்றதுக்கு யார் காரணமா இருக்காங்க அப்படின்னா, ஒரு ரித்திதாரி முனி போறாங்க அங்க. அந்த குழந்தை கிட்ட போகும்போது, பிறந்த குழந்தைதான் அப்ப. சோ போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் சரி, அதனால விலகிடுது அப்படிங்கறதுனாலதான் அவர் வந்து பகவானுக்கு வந்து என்ன பேர் வச்சுட்டு போறாரு, இனி சன்மதி அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லு. சோ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தை பருவத்துல கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஞானம் வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கறதான். சோ தான் மட்டும் இது மட்டும் இல்லாம, அதுதான் மோட்ச சமயத்திலயும் சரி, கேவல ஞான அடைந்த சமயத்திலயும் சரி, தான் மட்டும் முன்னேறது இல்லாம தன்னை சுத்தி இருந்தவங்களையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, உயர்த்தி இருக்காரு அப்படிங்கிறதா. வர்த்தமான சுவாமி கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அவர் கேவல ஞானம் அடைஞ்ச போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சமோசரணம் எல்லாம் அமைஞ்ச போதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பேர் அவருக்கு இதுவானதுக்கு அப்புறம் தீட்சை எடுத்துக்கிட்டவங்க எவ்வளவு பேரு, தன்னோட கல்யாணம் அது மூலியமா கல்யாணம் அடைஞ்சவங்க எவ்வளவு பேரு, ஸ்ரீனிகிராத மட்டும் இல்ல,
பாத்தீங்கன்னா இந்திரபூதி அவங்களோட 500 சிஷ்யர்கள், அக்னிபூத்தி அவரோட 500 சிஷ்யர், வாயு பூத்தி அவங்களோட 500 சிஷ்யர், எவ்வளவு சிஷ்யரா அவங்கவுங்க சேர்ந்து எல்லாமே லட்சக்கணக்கான உயிர்களுக்கு என்ன ஆயிருக்காங்கன்னு சொன்னா மே உயர்த்தி இருக்காங்க. அப்படி அவர் தனியா வசனம் பேசி அதெல்லாம் பண்ணல. அவருடைய செயல் மூலியமா அவருடைய இது மூலியமா அவரை பார்க்க அது மூலியமா மத்தவங்களாமும் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கறதா. சோ அதனால லட்சக்கணக்கான மனுஷங்களாகட்டும், அது ஆண் பெண் எல்லாருமே அதுல முன்னேறி இருக்காங்க, உயர்ந்திருக்காங்க அப்படிங்கறதா. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இன்னொருத்தரை உருவாக்க முடியும். அதுதான் அவர் சொல்றாரு, ஜெய்சி பனா வைசா பண்றாங்க அப்படிங்கிறதா உத்தார்கியா அப்படிங்கிற. சோ பகவான் எப்படி பண்ணாரு, ரொம்ப உத்தம நிலையை அடைஞ்சாரு. சோ அவர் அடைஞ்சவங்களும் அதே உத்தம நிலைய அடைய முடிஞ்சது அப்படிங்கறதா. சோ அவர் என்னவா ஆனாரோ அதையே மத்தவங்களும் அந்த லெவலுக்கு உயர்த்தினாரு அப்படிங்கறதா. சோ அதனால நீங்க இந்த மாதிரி பண்ண இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அவர் சொன்னாரு வர்த்தமான ஸ்தோத்திரம் ஆத்மா, அதுக்கு விரதம் எல்லாமும் கொடுத்தாரு அப்ப அவர் முதல்ல எல்லாம். சோ அதனால நிறைய பேர் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி விரதமும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவரு. சோ அது உபவாசமும் அந்த மாதிரி வேணா பண்ணலாம். சோ அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு எடுக்கும்போது மாசத்துல 1 நாள் 2 நாளைக்கு உபவாசமோ இல்ல ஏகாசனமோ இல்ல ரசப்பரித்தியாகங்களோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது பகவானுக்கு உங்களால நிரந்தரமா பக்தி பண்ண முடியும். திருப்பி திருப்பி அடுத்து என்னைக்கு நான் விரதம் இருக்க போறேன், அடுத்து என்னைக்கு நான் விரதம் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த திங்கிங் இருந்துட்டே இருந்ததுன்னா அது நல்ல ராகமா இருக்க முடியும், பிரசஸ்த ராகமா இருக்க முடியும். அதாவது மத்த விஷயங்களை யோசிக்கிறதை விட இது தேவையில்லாம மாதிரி இருக்கும். அதோட உயர்ந்ததா இது இருக்க முடியும் அப்படிங்கறதா. அதனால அது அந்த மாதிரியும் பண்ணும். அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க பக்தி பண்ணும்பொழுது உங்களால நீங்களும் அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். என்ன ஆனந்தம், துக்கம் இல்லாத ஞான ஆனந்தத்தெல்லாம் உங்களால அடைய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்க முடியும். புண்ணியம் மூலியமா நீங்க ஞானமும் ஆனந்தமும் அடைய முடியும் அப்படிங்கறதான். ஆனா ஆக்சுவலா பார்க்கும்போது தர்மங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை. எவ்வளவு பண்ண முடியுமோ, எவ்வளவு நமக்கு சக்தி இருக்கோ அதுபடி தொடர்ந்து அந்த நிரந்தரமா அத பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சுகத்துக்கான சாதனமா அது இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால எதுவா இருந்தாலும் சங்கல்பம் எடுக்கணும். சங்கல்பம் எடுக்கும் பொழுதும் தொடர்ந்து அது சாதனமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கறதான். அதனால ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா 63வது பாடல். அதுல பாத்தீங்கன்னா லோகோத்தமோசி ஜகத் ஏக சரண்ய பூத ஸ்ரேயான் துவமேவ பவதாரக முக்கிய போத்தக தியானே அப்பி சிந்தனமதௌ சுகதா பிரசங்கே துவாம் சம்ஸ்மராமி வினமாமி ச சர்ச்சயாமி. हिंदी पाडल பார்த்தோம்னா, 3 लोक में उत्तम तुम हो, पूर्ण जगत में एक शरण, भव तरने को एक जहाज हो, श्रेष्ठ तुम्ही हो करो वरण, चिंतन में भी ज्ञान समय भी और कथा के करने में तुमको याद करो मैं, प्रणो சர்ச்சா கரும் சதாஹி மை அப்படின்னு சொல்றாரு. சோ தொடர்ந்து அது பண்ணணும் அப்படிங்கறத இந்த பாடலையும் சொல்றாரு. நேரடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க லோக உத்தமா இருக்காரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, மங்களம் எல்லாம் பண்ணும்போதெல்லாம் சத்தாரி மங்களம் அரகந்தா மங்களம் சொல்ற மாதிரி அது லோகோத்தம பகவான் லோகோத்தமா இருக்காரு. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா சத்தாரி லோகுத்தமா எல்லாம் பேசுறோம்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா லோகோத்தமா பகவான் உத்தமமா இருக்காரு அப்படிங்கறதான். அது மாதிரி ஜெகத்துல சரணத்துக்கு தகுந்த உகந்த இடமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பகவான் மட்டும் அவர் சிரேஷ்டனா இருக்காரு. சம்சார சாகத்துல உங்களை கடக்க வைக்கிறதுக்கான முக்கிய படகா அவர் இருக்காரு. தியானத்துல, சிந்தனத்துல, புத்தியில அதே மாதிரி அதெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க இது பண்ணிட்டு இருக்கும் போது சுகதாக்கிய பிரசங்க மேபி அப்ப உங்களை நான் என்ன பண்றேன், உங்களை ஸ்மரன் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். உங்களை தியானபூர்வம் அனுஷீலன் கர்த்தாவும். சோ அதாவது நீங்க என்ன சொன்னிருக்கீங்களோ தியானபூர்வம் உங்களை சிந்தன் பண்றேன். உங்களையேதான் நான் என்ன பண்றேன் தியானபூர்வம், அதாவது
விழிப்போட உங்களை வந்து ஃபாலோ பண்ணுது. அனுஷீல் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுன்னு மகராஜ் வந்து பகவான் கிட்ட சொல்றாரு. சோ இதுக்கு அவர் விளக்கம் சொல்லும் போது ரொம்ப கம்மியா தான் சொன்னாரு. சோ 3 உலகத்துக்கான அதுதான் வந்து உத்தமமா இருக்குன்னு சொன்னாரு. சோ அதனால வந்து அந்த இது வந்து மனசுல வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற தியானம் பண்றது அதேதான் சொன்னாரு அவரு. சோ திருப்பி இதேதான் ரிப்பீட்டா பண்ணாரு. அதனால ஆஹ் புண்ணியம் அது மூலியமா உங்களுக்கு வந்து புண்ணியத்தையும் அடைய முடிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால தர்ம தியானம் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் தொடர்ந்து உங்க வழியில நடந்துகிட்டும் இருக்கேன் அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி பாவனை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சோ இதையே வந்து இது பண்ணும் அப்படிங்கிறதா. ஏன்னா வந்து அப்படியே இதுல வந்து என்னன்னு சொன்னா ஆஹ் நாமளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. சோ இதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அவர் பாத்தீங்கன்னு சொன்னா அவரை சுத்தி இருக்கவங்களாம் மேலே உயர்த்திட்டு இருக்காரு. ஆனா நாம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா நம்மளுடைய உபயோகத்தையும் இதுலயும் வந்து நம்ம வந்து மத்தவங்களை இது பண்றது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம மத்தவங்களுக்கு துக்கத்துக்கான காரணமா இருப்போமே தவிர நம்ம வந்து மத்தவங்களுடைய சுகத்துக்கு காரணமா இருக்க முடியாது. எதை சர்ச்சை பண்ணணும்? நம்ம பகவானை பத்தி சர்ச்சை பண்ணணும், பகவானுடைய குணங்கள் பத்தி பேசலாம். அதெல்லாம் அது கூட சொன்னார், நீங்க ஷேர் பண்றது இன்னைக்கு என்னென்ன சாதனை இருக்கோ அதெல்லாமும் நீங்க வந்து பண்ணலாம். ஒரு Facebookல ஒரு வர்த்தமான் சொத்துல ஒரு 4 லைன் போட்டு இது நீங்க வந்து 9 முறை ஜபம் பண்ணுங்க, இல்ல 9 முறை படிங்க அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம் வந்து ஒருத்தர் நீங்க இந்த ஷேர் பண்ணும்போது அப்ப உங்களுடைய இதுல வந்து உங்களுக்கு பாவனை இது பண்ணிக்க முடியும், விசுத்தி பண்ணிக்க முடியும். சோ அவங்க வந்து அந்த 9 தடவை படிக்கும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து பாப கர்மத்துக்கு இது பண்றதுக்கான குறைக்கிறதுக்கான அந்த இதுவா உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு இது பவித்திரம் ஏற்படுத்து. பவித்திரம் ரொம்ப பெரிய லெவல்ல கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்சார இதெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு அவங்கள வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான விஷயமா அந்த பாடல் வந்து சொல்ல படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. படிச்சதுக்கு அப்புறம் மனசுல என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படிங்கறதையும் சொல்லுங்கன்னு சொன்னா அது விரதத்தும் போதெல்லாம் அந்த புல் பாடலையும் கூட அவர் வந்து ஜெபம் பண்றது ஸ்மரண் பண்றதுக்கெல்லாம் சொன்னார் அவர். சோ அதனால இந்த மாதிரியும் அந்த இதுல வந்து லோகோத்தமமா இருக்காரு. நீங்க தான் வந்து உங்களை தவிர வேற யாரும் அதுல சரணம் இருக்க முடியாது. நான் உங்களை தியானம் பண்றேன், தியானம் பூர்வமா உங்களை வந்து உங்க வழிபடி நடக்கிறதுக்கும் நான் பண்றேன் அப்படிங்கறத அவர் சொன்னதா இருக்கு. மத்தவங்களும் எல்லாரையும் அதான் சொன்னாரு, நீங்களும் அந்த மாதிரி பாவனை பண்ணுங்க, அவர் சொல்றது சிந்தனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுபடி வழிபடி நடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறதான். அப்புறம் 64வது பாடல். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யஹ சம்ஸ்தவம் பிரகிருதே புவி பாவ பக்தையா சம்ஸ்தாபிய சித்த கமலே சுணு சுணுத்தே அத்ர சைத்தம் விக்னம் விஹத்ய சஃபலீ சஃபலீ பவதீஷ்டகாரி ஞானம் சுகம் ச லபத்தே ஷனவர்தமானம். அப்படி வளர்ச்சி அடையும் இப்போ. சோ இது மூலியமா அந்த கடைசியில வந்து मोक्ष पाल प्राप्ति को சொல்றாரு. भाव भक्ति से इस प्रकार जो वीर प्रभु का एक समस्तव हृदय कमल में दार आपको करता सुनता तव वैभव विघ्नों को वह नष्ट करे और इष्ट कार्य में रहे सफल हर क्षण बढ़ते ज्ञान सुखों का पावो तुम प्रणम्य शिवफल அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சோ இந்த பிரணமியன்னு வரும்போது மகராஜையும் குறிக்கும், வணக்கத்துக்குரிய சிவன்னா மோட்ச பலத்தையும் அடைய முடியும் அப்படிங்கறதா இதுல சொல்றாரு. சோ அதனால வந்து இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பூமியில வந்து பார்த்தோன்னா எந்த பக்ய ஜீவன் வந்து பாவ பக்தியோட தன்னுடைய மனச சித்தத்தை தன்னுடைய மன இதுல வந்து பகவானை வந்து ஸ்தாபனை பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தோத்திரத்துக்கான பலனா இந்த கடைசி பாடல சொல்றாங்க. ஸ்தோத்திரக்கோ கருத்து யார் பண்றாங்களோ அவங்க பண்றாங்களோ கேக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்னோங்கா நஷ்ட கருக்கு. சோ விக்னங்களை நஷ்டமடைய செய்து இச்சித்து காரியம் தனக்கு விருப்பப்பட்ட விஷயத்த பயன் அடையிறதும் அதே மாதிரி ஹர்ஷன் படினேவாளி ஒரு க்ஷணமும் வளர்ச்சியோட வளர்ந்துட்டே இருக்கிற ஞானம் சுகத்தை அவங்க வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால நீங்களும் உங்களை பவித்திரமாக்கிட்டே இருங்க பக்தி பண்றது மூலியமா.
அப்படிங்கறதான் 64வது பாடல். இன்னையோட வந்து வர்த்தமான ஸ்தோத்திரம் முடிச்சாச்சு. 64 பாடல்ல பக்தியில ஆரம்பிச்சு பக்தியில முடிச்சிருக்காரு. மோட்சத்துக்கும் பக்தி தான் காரணம் அப்படிங்கறதான். சோ முதல் கட்டங்கள்லாம் பக்தி எப்படி பண்ணணும்னு சொன்னாரு. கடைசியில வரும்போது இது எப்படி மனன் பண்றது, சிந்தன் பண்றது அப்படிங்கறதையும் சொல்ற. ஒவ்வொரு கட்டமா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளுடைய இதையும் அதிகமாக்கிட்டே வரும்போதுதான் நம்ம வந்து சிவ பலனையும் அடைய முடியும். அதுதான் அதனுடைய முக்கிய குறிக்கோளா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். தேங்க்யூ ஆண்டி. ரொம்ப நல்லா இருந்தது. அதான் பக்தி வந்து யாருக்கு செய்யணும் அப்படின்றதும் எப்படி செய்யணும்ன்றது நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மகராஜ். நமஸ்தே எல்லாருடைய சார்பாவும். அம்மா எல்லாரும் நம்மளே எல்லாரும் நமஸ்தே சொல்லிக்க வேண்டியதா தினம் பார்க்கும்போதுல. இப்ப ஒரு பஞ்ச கல்யாணத்துல இருக்காரு, அவரு தினம் பேசிட்டு இருக்காரு. ஆமா அதான். அப்புறம் நாளையில இருந்து பிரவச்சன சாரம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம். நாளையில இருந்து பிரவச்சன சாரம், நாளையில இருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரவச்சன சாரம் வந்து மகராஜி வந்து ஆக்சுவலா கிளாஸ் எடுத்தாரு. அதை புக்காவும் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு மட்டும் கிடைக்கல, அதனால அது மட்டும் வீடியோ பார்த்து ஆண்டி எடுப்பாங்க. அடுத்ததெல்லாம் வந்து அவர் பிரவச்சனை பண்ணது புக்கா இருக்கு, புக்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ நாளைல இருந்து பிரவச்சன சாரம் எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. ஓகே ஆண்டி? ஆமாப்பா, புக்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் பிரவச்சன சாரம் வந்து இந்த மாதிரி சாதாரண ஸ்தோத்திரம் இல்ல, அது வந்து அத்தியாத்மிக் கிரந்தம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் வினயத்தோட பாத்துக்கோங்க. எங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்ன மாதிரி சூழல் இருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு சுத்தமா இருந்தா நீங்க அதுக்கு கையில வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க எப்ப சுத்தமா இருக்கீங்களோ அப்பவே நீங்க அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. கேட்கும் போது அதுல என்ன சொல்லிருக்கு, இதுல என்ன சொல்றாங்கன்றத கம்பேர் பண்ணி நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப அத்தியாத்மிக், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஆத்மா பத்தி தான் பேச போறாங்க. அதனால வந்து கொஞ்சம் இதுவா இருந்துக்கோங்க அப்படிங்கறத. சாதாரணமா கேட்கிற மாதிரி, சாதாரண பிரவச்சனம் கேட்கிற மாதிரி, சாதாரண பிரவச்சனமே நீங்க வந்து இதுவாதான் கேட்கணும். அதுவே சில சமயம் கொஞ்சம் இதுவா இருக்கலாம். பட் ஆனா இது வந்து பெரிய அத்தியாத்மிக் கிரந்தம் அப்படிங்கறதுனால அதுக்குரிய வினயத்தோட அதை கேட்டீங்க அப்படின்னாதான் அதுக்கு வந்து நமக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதுதான் பிரவச்சன சாரம். ஆமா, பிரவச்சன சாரம் தமிழ்ல இருக்குங்கிறதுனால யாருக்கிட்ட புக் இருக்கோ முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. இல்ல அப்புறமா கூட பாருங்க. அந்த நேரத்துக்கு நீங்க கேட்கும் போது கூட உங்களுக்கு சரியான டேபிள் எல்லாம் வச்சிருந்து அதுக்கு மரியாதையோட வச்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அப்ப பாருங்க. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லைன்னு சொன்னா கீழே வைக்கிறது, மடியில வச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அப்புறமா கூட நீங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்டோம், இது கேட்டோம், இதுல இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்ல இருந்தது வந்து உங்களுக்கு நேரடியான ஜெய்சன் ஆச்சாரியர் அந்த மாதிரி அவங்க உரையில இருந்து மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய சொந்த கருத்துல வந்து அதுல தனிப்பட்ட கருத்து அதுல இல்லைன்னு தமிழ்ல வந்து ஜாஸ்தி கிடையாது. ஆனா மகராஜ் வந்து அவருக்கு வந்து தனிப்பட்ட அவருடைய பாவனைகளையும் அவருடைய கருத்தையும் பேசியிருக்காங்க. அதனால இவருடைய எக்ஸ்பிளனேஷன்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்படிங்கறதான் பிரவச்சன சாரம் பண்ணும்போது. ஆல்ரெடி எல்லாம் தமிழ்ல இருந்தும் படிச்சிருப்பீங்க. பட் மகராஜ் இது கேட்கும்போது இன்னும் ஒரு புது ஆங்கிள் உங்களுக்கு பாக்குறதுக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படிங்கறதான். அதனால ஏன்னா ரொம்ப பெரிய புக்கு, அதனால அதுக்கு வந்து மைண்ட்ல வந்து நல்லா கேட்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும்னு முதல்லயே மைண்ட் செட்டை உருவாக்கிக்கோங்க. அவ்வளவு இதுவா இருக்கிறதுனால அதனால இதுவா இருக்கணும் அப்படிங்கறதான். நாளைல இருந்து பிரவச்சன சார் எடுக்கலாம். ஓகேப்பா. சமயக் தர்ஷன்பா எல்லாருக்கும். சமயக் தர்ஷன்பா. ஜினேந்திரா ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஓகேப்பா. என் பண்ணிடுறேன்.